வணக்கம் அன்பு நேயர்களே, நாங்கள் உங்க அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கிறோம். குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க அன்பானகளின் கருத்துக்கு நீங்கள் எங்களிடம் தெரிவிக்கவும். கந்துக்கூறு கவசம். விளக்க உரை. 1. வயலூர் குமாரகுரு ஞானவரமெனக் கருள்வீரே. விளக்கம். வயலூரில் எழுந்தருளிய குமரகுருபரன் முருகன் ஞானம் எனும் வரத்தை பக்தர்களுக்கு அருளும் ஆற்றல் உடையவராக இருக்கிறார். ஞானவரம் என்பது அகஞானத்தை நீக்கி ஆன்ம ஞானம் அடையச் செய்யும் பெரும் அருள். 2. வெண்ணெய்மலை முருகா மெய்வீட்டைத் தந்திடுவீர். விளக்கம். வெண்ணெய்மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் உண்மையான வீடு, மோட்சம் அல்லது ஆன்மீக நிவாரணம் அளிப்பவர். மெய்வீடு என்றால் பரமசாந்தியுடனும் ஞானநிலையுடனும் கூடிய நிலை. 3. கதிர்காம வேலவனே மனமாயை அகற்றிடுவாய். விளக்கம். இலங்கையில் உள்ள கதிர்காமத்தில் எழுந்தருளிய வேலவனே, உன் அருளால் நமது மனத்தில் உள்ள மாயை, தவறான எண்ணங்கள், ஆசைகள் அனைத்தையும் நீக்க வேண்டும் என வேண்டுகோள். 4. காந்த மலை குமரா கருத்துள் வந்திடுவேர். விளக்கம். காந்தமலை என்ற இடத்தில் எழுந்தருளிய குமரனே, எங்களது உள்ள கருத்தினுள் உணர்வுகள், எண்ணங்கள் நீ வாழ வேண்டும். அதாவது தியானத்தின் வழியாக உள்ளத்தைக் கடந்து உள்நுழைய வேண்டும். 5. மயிலத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவேர். விளக்கம். மயிலின் மீது வேகமாக வருபவனே, மயிலில் வந்து அருள் செய்பவனே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீ நுழைந்து வாழ வேண்டும். இந்த வரி பக்தியின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறது. 6. கஞ்சமலை சித்தகுரோ கண்ணொளியாய் வந்திடுவேர். விளக்கம். கஞ்சமலை கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள மலையகம் என்ற திருத்தலத்தில் எழுந்தருளிய சித்தகுருவே, நீ எங்களது கண்ணின் ஒளியாக ஞான ஒளி, வழிகாட்டும் ஒளி மின்ன வேண்டும். 7. குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவேர். விளக்கம். குமரமலையில் இருக்கின்ற குருநாதா, நீ எங்கள் வாழ்க்கைத் துயரங்கள், கவலைகளை விலக்க வேண்டுமென வேண்டல். 8. வள்ளிமலை வேல்முருகா வேல் கொண்டு வந்திடுவேர். விளக்கம். வள்ளிமலையில் எழுந்தருளிய வேலுடன் கூடிய முருகனே, உன் வேல் வழியாக, அருள் வழியாக எங்களை வந்து காக்க வேண்டும். 9. வடபழனி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவேர். விளக்கம். வடபழனியில் இருக்கும் ஆண்டவனே, முருகனே, எங்கள் கடுமையான வினைகளை, பாவங்களை நீக்கிட வேண்டுமென பக்திபூர்வ வேண்டுகோள். 10. ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவேர். விளக்கம். ஏழுமலையில் உறையும் ஆண்டவனே, எங்கள் ஒவ்வொரு திசையிலும், எல்லா திசைகளிலும் எங்களைத் துணையாக இருந்து காப்பாற்ற வேண்டும். முழு பாடலின் சாராம்சம். இந்த பாடல் முருகனின் பல திருத்தலங்களை எடுத்துக்காட்டி அவ்விடங்களில் அவர் அருளும் பரிசுகளை விவரிக்கிறது. ஞானம், மோட்சம், மன அமைதி, கவலைத் தீர்வு, பாவ நிவாரணம் மற்றும் ஒளி போன்ற பல ஆன்மீக பண்புகள் முருகன் வழியாக கிடைக்கின்றன என்ற நம்பிக்கையில் இந்தப் பாடல் முழுமையான பக்திப் பாட்டு ஆகும். மனிதன் ஆத்ம ஞானத்தைப் பெறுவதும் இதனடிப்படையில்தான். சக்கூர் சாந்தானந்த சுவாமிகள் அருளிய பாடல். விளக்க உரை. எண்ணம். எஸ். கார்த்திகேயன்.